ராகினி வந்து கீழே வந்து எல்லாருக்கும் வந்து காஃபி கொடுத்துன்னே இருக்கிற டைம்ல வந்து அப்போ வந்து கொடுத்துட்டு போமா போது எல்லாருக்காலையும் வந்து இங்க ஆசீர்வாதம் வாங்கும் போது ஐயோ காவேரிக்கா கடுப்புனா கடுப்பு அப்படி ஆப்பட்ட ஒரு கடுப்பு வருதுங்க. ஐயோ இவ உலக மகா நடிப்பா நடிக்கிறாளே, தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு இங்கே வந்து மாமா கிட்டேயும் மாமியார்கிட்டயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது காவேரிக்கு சரியான கடுப்பு வரும். இவ ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரு தானெல்லாம் இப்படி பண்றாள்னே எனக்கு தெரியலையே, இவன் நடிக்கிற நடிப்புக்கு இவங்க வேற மயங்கிடுறாங்க, அந்த அஜய் பையன் என்ன ஆக போறானே எனக்கு தெரியலையேன்ட்டு காவேரி வந்து அப்படியே நகத்தை கடிச்சிக்கணும் அப்படியே கடிச்சுனே உக்காந்து இருக்கும். அந்த இடத்துல சரிம்மா ரொம்ப நேரம் நீ நிற்க கூடாது ராகினி, நீ போனும் போது அந்த இடத்துல அஜய் வந்து சொல்லுவான், பாப்பா ப்ளீஸ்ப்பா நான் ராகினி கிட்ட பேசணும்பானும் போது என்னப்பா இப்படி அசிங்கம் பண்ணிட்ட, போப்பா கட்டிக்க போற பொண்ணுன்னு உறுதி ஆயிடுச்சு, நீ போ அஜய் போய் பேசணும் போது உடனே ராகினியும் அஜயும் வந்து மேலே போற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன பேச போறாங்கன்ட்டு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.